ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிறுனா காராமணி பயிறு குழம்பு, அடுத்தது பீர்க்கங்காய் தோலோட துவையல். பீர்க்கங்காய் தோலை உரிச்சிக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு துவையல் அரைக்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு, இது மூணும் செய்ய போகிறேன். இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். அதனால் கடலைப்பருப்பையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். முதல்ல நம்ம பீர்க்கங்காய் துவையல் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். பீர்க்கங்காய் துவையல் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்றத சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 3 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 பீர்க்கங்காவில் வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த தோல் தானே துவையல் அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா தோலை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்க வேண்டியது தான். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் தோல் துவையல். இதெல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது நல்லா ஈஸியாக இருந்தோம். ஒரு நியூ டிஷ்ஷு செய்கிற மாதிரி ஆச்சு. இப்போ நான் இந்த உடலாம் இது எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை நம்மளுக்கு, இந்த வால் பகுதி தேவையில்லை. இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முத்தலாக இருக்கான்னு தெரியல, வரமாட்டேங்குது. வால் பகுதி வரவே மாட்டேங்குது, தலை பகுதி. இப்போ இதை நான் இப்படி கட் பண்ணிட்டேன். தோலை சீவிக்க போகிறேன். இப்போ இந்த தோலை இந்த தட்டில் சீவி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லா தோலையும் இப்படி சீவி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காய் தோல் துவையல். இது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம், சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா தோலையும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், எனக்கு இவ்வளோ தோல் சேர்ந்துருக்கு. நான் இவ்வளோ தோலையும் இப்போ வந்து ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து 2 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால இதை கழுவணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக நான் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். நல்ல அகலமான கடாயை எடுத்துப்போம். அப்போ தான் இவ்வளோ தோலும் ஈஸியாக நம்ம வந்து வதக்க முடியும். முதல்ல தோலை வதக்கிப்போம், ஒன்று ஒன்றா வதக்கிக்கிடலாம். நான் வந்து ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. அகலமான கடாயை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிறதுக்குள்ளே நான் வந்து கடலைப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா நான் பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்காக நான் கடலைப்பருப்பும் பீர்க்கங்காவும் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டைப்பயிறு காரக்குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம், எப்படி டேஸ்ட் இருக்குது, எப்படி செய்யணுன்றதையும் நான் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஒயிட் ரைஸ் முடிஞ்ச பிறகு இந்த குக்கரை அடுப்பில் வச்சு இந்த கடலைப்பருப்பை நான் வேக வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு பீர்க்கங்காய் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடலைப்பருப்பு வேகலாம் நேரமாகும். அதனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ இன்னும் ஒரு சத்தம் வந்துச்சுன்னா போதும்.
இப்போ கடாய் வந்து கொஞ்சம் சூடாகுது. நான் வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஒன்று கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை இப்போ நான் நல்லா, ஏன்னா அகலமான பாத்திரம் தான் வதக்க முடியும். இப்படி நல்லா வதக்கிக்கிடலாம். முதல்ல நல்லா வதக்கும் போது குறைஞ்சிடும், கம்மியாயிடும். வதங்கும் போது வதங்க கம்மியாயிடும். அதனால வதங்கட்டும். நான் இதை கடலைப்பருப்பு வேக வைக்கிறேன். அதுக்குள்ளே இதை வதக்கிடலாம். நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஸ்டவ்வில் அடுத்தடுத்து ஏற்றி இறக்கும்போது நமக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். இன்னும் சூடாகல கடாய் சரியாக. இந்த பீர்க்கங்காய் தோலை வதக்கும்போது இது மாதிரி நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு பக்கம் மட்டும் வேகும், ஒரு பக்கம் வேகாது. அதனால் நான் அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் தோல் தொகையில். நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா பீர்க்கங்காய் சதையனமும் கூட்டு பொரியல் பண்ணலாம். அதனோட தோலை தொகையில் இல்லை ஊறுகாய் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ இது நல்லா பரப்பி விட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பீர்க்கங்காய் தோலை ஏன் வதக்கிறதுன்னா அதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கெட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்யணும். அதனால தான் இந்த தண்ணியை வந்து இது பாருங்கள் வதக்கின பிறகு அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு வெறும் தோல் மட்டும் இருக்குது. அதனால நம்ம வதக்கிடும். பிறந்த தொகையிலும் இந்த மாடலில் தான் செய்யணும். இப்போ நான் இதை வதக்கிக்கிட்டேன். போதும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். கொட்டிட்டு வேறு கடாயில் மற்றதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன நம்ம பொருள் சேர்க்க போகிறோம் தெரியுமா? இது இப்படி இருக்கட்டும். இதில் வந்து இது வதங்கினதுலாம் போதும். இப்போ நம்ம இதில் என்னென்ன வதக்கணும் தெரியுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? கடாய் காயட்டும். இப்போ கடாய் காஞ்சிச்சு. உளுந்தம்பருப்பு ஒரு கை, 2 கை போடுறேன் வாசனைக்காக. இதை நம்ம நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீந்துடும் ஒரு பக்கம். ஸ்டவ் ஏற்கனவே சிம்மில் தான் இருக்குது. வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இன்னும் வாசனை வரல. வாசனை அந்த பொன்னிறமாக வரும்போது வாசனை வரும். இப்போ இந்த பக்கம் வரும்போது நான் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாவும் பூண்டும் கல்லுப்பும் இப்போ எல்லாம் போட்டு வரும். இதுக்கு நான் புளி சேர்க்கணும். இப்போ தான் வாசனை வரும் உளுந்தம்பருப்பு. இன்னும் கூட காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சரி பார்ப்போம். நான் புளி ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நான் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அந்த மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வரேன். அதில் தான் அப்படியே போடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ நான் புளி எடுத்துக்கிறேன். ஊற வச்ச புளி தான். இப்போ இதில் ஊற வச்ச புளி போடக்கூடாது. நான் தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. தண்ணி இருந்தால் இந்த தொகையில் கெட்டு போயிடும். ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா ஊற வச்ச புளி போடலாம். நான் வந்து கம்மியாக நிறைய பண்ணுறேன். இது ஒரு 2 நாளைக்கு இருக்கணும் அந்த தொகையில். அதனால் நான் வந்து கொட்டையை நீக்கிட்டு புளி உள்ள எடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கிறேன். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஓரளவு போட்டுக்கலாம் புளி. நான் இவ்வளோ புளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது நல்லா ஆறிச்சு, இதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். வதக்கினேன் பீர்க்கங்காய் தோலை எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது இதையும் இதோட போட்டுக்கிறேன். இதில் உப்புலாம் போட்டேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். எல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். எப்படியா இருந்தாலும் தண்ணி ஊற்றி தான் அரைக்க வேண்டியிருக்கு பீர்க்கங்காய் தொகையல். இப்போ நம்ம அப்போனா எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது நல்ல எண்ணெயிலேயே தாளித்து வத்தின பிறகு நல்ல தொகையிலான பிறகு தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் தொகையில் அரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் தொகையில் செய்யறதுக்கு முன்னாடி, தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நான் இந்த வீல் சிப்ஸை வறுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த வீல் சிப்ஸை வந்து வாங்கிட்டு வந்து பொதுமி போயிடுச்சு. அதாவது வீல் சிப்ஸ் இப்போ நம்ம பொரிக்கும் போது பெருசாகவே வரல, ரொம்ப சின்னதாகவே அப்படியே நமக்கு போயிட்டு நல்லா இல்லை. அதனால் நான் இதை நல்லா காய வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த எண்ணெயில் முதல்ல இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எண்ணெயில் பீர்க்கங்காய் தொகையில் தாளித்து எடுத்துப்போம். கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு. வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 வத்தல் போட்டு பார்ப்போம். அவளே என்ன இந்த வத்தல் வறுத்துட்டு இப்போ நான் வெயிலில் காய வச்சிருந்தா இவ்வளோ பெருசாகுது, இல்லைன்னா பெருசாகவே ஆகலை. எப்பவுமே வத்தல் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஓரளவு வறுத்துப்போம். தண்ணி பட்டு அப்படியே பொதும்பி போன மாதிரி ஆயிடுச்சு. நமுத்து சொல்லுவாங்க, இந்த நமுத்து போயிடும். இந்த வத்தல் வறுத்த எண்ணெயிலேயே பீர்க்கங்காவை பொரிச்சிக்கிடலாம். இது தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஓரளவு சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா தட்டைப்பயிறு காரக்குழம்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, போதும். இந்த வத்தல் இவ்வளோ போதும். வீல் சிப்ஸு அப்பளம். இப்போ நான் இவ்வளோ எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதை தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ எண்ணெய் இருந்தால் தான் அது கெடாது. ஏன்னா தண்ணி போட்டு நம்ம தண்ணி போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். சுவையான பீர்க்கங்காய் தோல் தொகையல் ஆரம்பம் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா அடுத்தது காரக்குழம்பு வைக்கணும்ல, தட்டைப்பயிறு போட்டு காரக்குழம்பு. அதனால் இந்த மிக்ஸி ஜார்லேயே இது போட்டு அரைச்சிக்கிறேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே இந்த 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரேன். எண்ணெயில் தாளித்து வளர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருப்பான். செம்ம டேஸ்ட்டாக தெரியும். இப்போ சும்மா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்ப்போமா. செம்ம டேஸ்ட். இது வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் பார்க்குறேன். கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பீர்க்கங்காய் தோல் தொகையை வச்சு இதையும் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் இந்த கடாயில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அப்படியே கடாயை வடித்து
ஒரு சாப்பாட்டை போட்டு இந்த துவையலோடு பிணைஞ்சி சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கும். இதை வலித்து சாப்பிட்றது தான், கடாயில் விரசி சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, பருப்பு சாதம் மாதிரி இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடலை பருப்பும் வேக வச்சுக்கிட்டேன். பீர்க்கங்காவை இந்த மாதிரி நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாய் சூடாகட்டும். நான் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொடியுது. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுப்போம். ஒரு பச்சை மிளகாய், கல்லுப்பு, கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காய் தோல் தான் துவையல் பண்ணுறேன். இப்போ இந்த பீர்க்கங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு வைக்கிறேன். பீர்க்கங்காய்க்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சில்லி சாஸ் இருக்குது, க்ரீன் சில்லி சாஸ், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து கம்மியாகிடும், நிறைய இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப கம்மியாகிடும். இப்போ வதங்க கம்மியாகிடும். பீர்க்கங்காய் கூட்டு தயாராகுது. நான் வந்து ஒரு குக்கரில் கடலை பருப்பு வேக வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இது வந்து மோராக செஞ்சிருச்சு, இருந்தாலும் அதோட தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட இதில் போட்டு வேக விட்டுக்கிறேன். இந்த தண்ணியிலே வந்துடும், பீர்க்கங்காவும் கடலை பருப்பும் நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது நல்லா வரட்டும். சுவையான பீர்க்கங்காய் கூட்டு தயாராகுது. இது வந்து இன்னும் கொஞ்சம், இது தண்ணி காய் தான், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இது மேலே மூடி போட்டு வச்சுட்டு இதை வேக வைப்போம். இப்படி வேகட்டும். வந்து நான் இந்த பெரிய அடுப்பில் மாற்றிடுறேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் நான் தட்டைப்பயிரை வேக வச்சுக்க போகிறேன். தட்டைப்பயிறுனா காராமணி பயிறு. இதை கொஞ்சம் கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கழுவிட்டேன். இவ்வளோ தண்ணியை வச்சு குக்கரில் போட்டு வேக போட்டுக்கலாம். இது வேகட்டும். தட்டைப்பயிறு காரம் பண்ண போகிறோம். புளிலாம் ஊற வச்சிட்டேன், தக்காளி அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது வெந்த பிறகு நம்ம தட்டைப்பயிறு காரக்குழம்பு செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம காய் கட் பண்ணி வச்சுருந்த வேஸ்ட்டு பொருளெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது நமக்கு கவுண்டர் டாப் சுத்தமாகிடுச்சு பாருங்க. எல்லாம் கையோடு எடுத்து டஸ்ட்பினில் ட்ராஷ் பேக்கில் போட்டுடலாம். இப்போ இது வேகுது. இது மட்டும் அப்பப்போ எடுத்து பார்க்கணும், பீர்க்கங்காய் வெந்துருச்சா, தண்ணி இருக்கா இல்லையாட்டு. இது தண்ணி காய் தான், அதனால் நல்லாவே வேகும். உப்பு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வேகட்டும். கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியுது. சரி கரெக்டாகும். இது வேகட்டும். தட்டைப்பயிறுனா காராமணி பயிர். இப்போ இந்த தட்டைப்பயிறு காரக்குழம்புக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தை மிக்சி ஜார் போட்டு இதையே அரைச்சி வச்சு ரெடி பண்ணுறேன். இது வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா தட்டைப்பயிறு கார குழம்பு ஈஸியாக இருக்கும். சாம்பார் வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி. புளி ஊற வச்சிட்டேன், சாம்பார் வெங்காயம் வச்சுட்டேன், சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டேன், தக்காளி அரைச்சி வச்சுட்டேன், தட்டைப்பயிறு அதாவது காராமணி கீரை வேக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம தட்டைப்பயிறு காரக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே அடிக்கடி செய்து சாப்பிட்டு பார்ப்பீங்க. இன்றைக்கி சாட்டர்டே காரக்குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் ரெடி பண்ணுறேன். இது ஒரு 5 சத்தம் வந்தால் போதும். விசில் சத்தம் 5 வந்தால் போதும். வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழம்போட கூட கொஞ்சம் வேக விடலாம். நான் வெறுமனே தான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது வேக போட்டு விடலாம். இப்போ நான் வந்து வெங்காயத்தெல்லாம் சாம்பார் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாம் ரெடி. இனிமேல் குழம்பு செய்கிறது தான் வேலை. அதை செட் பண்ணிட்டேன்னா சட்டியில் செய்யலாமா இல்லை அந்த கடாயிலையும் செய்யலாமான்னு தெரியல. சரி பார்ப்போம். இந்த கடாயில் ஊற வைக்கணும். தட்டைப்பயிறு வெந்துச்சு. இந்த பீர்க்கங்காய் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா காராமணி தட்டைப்பயிறு காரக்குழம்பு மட்டும் செய்யணும். சுவையான பீர்க்கங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இது வந்து தட்டைப்பயிறு காரக்குழம்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதாவது காராமணி போட்டு காரக்குழம்பு, அதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இதை போட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சும் சாப்பிட்டுக்கிடலாம். காய் வெந்திருக்கா பார்ப்போம். அது தண்ணி காய் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தட்டைப்பயிறு குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். ஆனால் எண்ணெயே சூடாக இருக்காது. இருந்தாலும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியல். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். கறி கூட பொரிய ஆரம்பிக்குது. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து கறி புரியுதா, கட் பண்ணி வச்சுருந்த சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் கல்லுப்பு அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கிச்சு. அரைச்சி வச்ச தக்காளி இது நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், இந்த டப்பாவை கழுவி வைக்கணும். வேக வச்ச காராமணி பயிறு அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிவிடலாம். இப்போ அந்த காராமணி பயிரில் உப்பு காரம் பிடிக்கணும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பிடிக்கணும். அதனால தான் நான் இது போட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளி
புளி கரைசல், சுவையான காராமணி குழம்பு. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ எல்லாம் ரெடி சமையல். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக வேண்டாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். சுவையான காராமணி குழம்பு தயாராகிடுச்சு. அதாவது தட்டைப்பயிறு காரக்குழம்பு. நான் யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன்னா என்னுடைய சமையல் வேலை ஓவர். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பாருங்க, காராமணி காரக்குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு நல்லா அழகாக தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். தண்ணி பதமாக வேணுன்றவங்க இப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். கெட்டியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். இந்த தக்காளி மட்டும் நசியில் சுவையான காரக்குழம்பு, தட்டைப்பயிறு காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இதில் ஒயிட் ரைஸ் இருக்குது. எல்லாம் செய்தாச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.